ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் சாப்டர் 9 லார்ஜ் சர்க்கிள்ஸ் ஸ்வா எஸ்டபிள்யூன்னு இருக்குது, ஸ்வா அண்டு எஸ்எஸ்ஆர் எஸ்இசட். அதாவது ஒன்றும் இல்லை, இதை ஸ்வான்னு படிப்போம், இதை செஸ்ன்னு படிப்போம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ஆனால் இம்பார்ட்டன்டான சாப்டர். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம போன சாப்டர் என்ன பார்த்தோம், நம்ம எஸ் சர்க்கிள் பார்த்தோமா. எஸ் சர்க்கிள் என்ன சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங்கு, மீடியலாக, கடைசியாக இந்த மூணு இடத்துலையுமே எஸ்ன்னு வந்தால் நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதே தான் இந்த கான்செப்ட்டுமே. இப்போ நான் பார்க்க போவேன்னா பெரிய சர்க்கிள். ஓகேங்களா? லார்ஜ் சர்க்கிள். பெரிய சர்க்கிள்னு என்னது, சர்க்கிளை பெருசாக போடுவோம். பெருசாக போட்டால் ஸ்டார்டிங்கில் ஸ்வான் அர்த்தம், நடுவுலையும் கடைசிலையும் போட்டால் செஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, சிம்பிளாக இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வளவலன்னு படிக்க வேண்டாம். லார்ஜ் இனிஷியல் சர்க்கிள் இதெல்லாம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டால் போதும். அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முந்தின சாப்டர் பார்த்தா தான் இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதில் பெரிய சர்க்கிள் போடுறது ஒன்றும் இல்லை, ஸ்வா. ஓகேங்களா? இது வந்து ஸ்வான்னு படிப்போம். செஸ் எஸ்இசட், எஸ்எஸ் எஸ்இசட் ரெண்டுமே செஸ்ன்னு படிப்போம். ஓகே, இந்த மாதிரி என்று படிப்போம். இங்கே பாருங்கள், ஸ்வா என்று வந்தால் ஃபஸ்ட் பிளேஸ்லையும் பெரிய சர்க்கிள் போடுவோம். செஸ்ஸு இந்த மாதிரி வந்துச்சுன்னா சென்டர்லேயுமே லாஸ்ட்லேயும் வந்தால் நம்ம பெரிய சர்க்கிள் போடுவோம். ஸ்வா வந்து எப்போயுமே நமக்கு ஃபஸ்ட் பிளேஸில் மட்டும்தான் இருக்கும், நடுவுலையும் கடைசிலையும் வராது உங்களுக்கு. செஸ்ஸுங்கிறது நடுவுலையும் கடைசியும் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் வராது. நான் வச்சு குழப்பிக்கூடாது. ஓகேங்களா? ஸ்வா என்றால் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம போடுவோம். எஸ்எஸ் எஸ்எஸ் என்றால் செகண்ட் அண்டு தேர்ட் பிளேஸில் போடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரோக் பார்க்கலாங்களா. இப்போ சீட்டு நமக்கு இருக்குது. ஓகேங்களா? சீட்டு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரோக் பிரிங்க பார்க்கலாம். எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் டி. ஸ்டார்டிங் எஸ் வந்துச்சா, அப்போ என்னது சர்க்கிள் போடலாங்களா எஸ்ஸுக்கு. அப்போ எஸ் போட்டு டி, எஸ்ஸுக்கு அப்புறம் இ டி, சீட்டுங்களா. இது சீட். ஸ்வீட். ஸ்வீட் பாருங்கள், ஸ்டார்டிங் ஸ்வா எஸ்டபிள்யூ வந்துருச்சுங்களா. எஸ்டபிள்யூ வந்தாலே பெரிய சர்க்கிள், எஸ்டபிள்யூ இ ப்ளஸ் டி. அப்படின்னா சர்க்கிளை பெருசாக போடுவோம். இதுதான் வந்து லார்ஜ் சர்க்கிள்னு சொல்லுவோம், இது ஸ்வீட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், சம் எஸ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம். ஓகேங்களா? யூ வந்து ஆ வருது, அப்படின்னா செகண்ட் பிளேஸ், சம் சம். இதே ஸ்வம் பாருங்கள், எஸ்டபிள்யூ ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம்மா, அப்போ ஸ்வம். ஓகேங்களா? இது ஸ்வம். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு ஸ்வானு வந்துச்சுன்னா பெரிய சர்க்கிள் போடுவோம், எஸ்ன்னு வந்தால் சின்ன சர்க்கிள் போடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. as a vowel cannot be written to a circle, the stroke W must be written in words like sway, swaysive. அதாவது ஸ்வா சர்க்கிள், அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் எஸ்டபிள்யூ வந்துருச்சு, அது ஸ்வான்னு மென்ஷன் நமக்கு சவுண்டு வரும். இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள், ஸ்வம்மெல்லாம் பாருங்கள், ஸ்வம். ஸோ எஸ்டபிள்யூன்னு ஒரு சவுண்டு வருது. ஆனால் இதில் பாருங்கள், ஸ்வே. ஸ்வேனா நமக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு ஸ்வா வந்துருச்சு, ஆனால் என்னது வே சவுண்டு வருது. ஸோ இந்த மாதிரி எஸ்டபிள்யூ வந்து நமக்கு வே சவுண்டு வந்துச்சுன்னா எஸ்டபிள்யூ சர்க்கிள்லாம் போட மாட்டோம். எஸ்ஸுக்கு சர்க்கிளும் டபிள்யூக்கு டபிள்யூ ஸ்ட்ரோக் மட்டும்தான் போடுவோம். இப்போ ஸ்வே பாருங்கள், ஸ்வேன்னு சொல்லும் போது எஸ் ப்ளஸ் வேன்னு வருதா. அதே மாதிரி பாருங்கள், ஸ்வே ஸ்வீ பாருங்கள், எஸ்ஸுக்கு அப்புறம் வேன்னு வருதுங்களா. இந்த மாதிரி சவுண்டு, இந்த மாதிரி எஸ்ஸுக்கு அப்புறம் வே வந்துச்சுன்னா நம்ம ஸ்வா சிம்பிள் பெரிய சர்க்கிள் போட மாட்டோம். இப்போ ஸ்வே அப்படின்னா எஸ் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் ஏ ஸ்வேன்னு தான் படிப்போம். அப்போது எஸ் போட்டு டபிள்யூக்கு அப்புறம் ஏ வே, டபிள்யூன்னு தெரியும் நமக்கு, ஸ்வே இல்லை. இதே மாதிரி பாருங்கள், ஸ்வேசிவ் அப்படின்னா எஸ் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் ஏ ஸ்வே, எஸ் ப்ளஸ் இ ஸ்வி, அப்புறம் ஸ்வேசி, அப்புறம் வி ஸ்வேசிவ், அப்புறம் இ ப்ளஸ் வி ஸ்வேசிவ். ஸ்ட்ரோக் கரெக்டாக பிரிக்க தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரோக் பிரித்தா தான் ஈஸியாக வர முடியும். ஸ்வேசிவ் அப்படின்னா ஸ்வே சிவ். ஓகேங்களா? எஸ்டபிள்யூஏ ஸ்வே சிவ். ஓகே, அவ்வளோதான், ஸ்வே சிவ். ஓகேங்களா? ஸ்வே சிவ். இந்த மாதிரி எஸ்ஸுக்கு அப்புறம் வே சவுண்டு வந்துச்சுன்னா நமக்கு ஃபுல்லாக தான் போட்டாகும் நம்ம. ஓகேங்களா? இது இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நடுவில் பெரிய சர்க்கிள் பார்க்கலாம், செஸ்ஸு. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள், எ லார்ஜ் மீடியல் ஆர் ஃபைனல் சர்க்கிள் கிட்ட இருந்து சேம் மோஷன் ஆஸ் சர்க்கிள். அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் அவுட் சைடு த கர்வ் வரும், அவுட் சைடு த ஸ்ட்ரோக் வரும். கர்வ் ஸ்ட்ரோக்காக இருந்தால் இன்சைடு வரும். நடுவில் நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னா நடுவில் செஸ்ஸு பார்க்குறோம். இப்போ நெசசிட்டி. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷை பொறுத்தளவு கரெக்டாக நீ ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ரோக்கனையும் கரெக்டாக பிரிக்கணும். இப்போ ஓகேங்களா? இப்போது நெசசிட்டின்னு இருக்குது, நெசசிட்டி பிரிங்க. என் ப்ளஸ் ஏ நே, அப்புறம் செஸ் நெசஸ், அப்புறம் இ, அப்புறம் டீக்கு அப்புறம் இ நெசசிட்டி. தெளிவாக பாருங்கள், நெசசிட்டி. இங்கே நடுவில் என்ன வந்திருக்கு, செஸ் வந்திருக்கா. செஸ்ன்னு என்னது பெரிய சர்க்கிள் போடலாங்களா. அப்போது என்க்கு அப்புறம் ஏன்னா நே செகண்ட் பிளேஸ், என் போட்டு நெசஸ், அப்புறம் இட்டி, அவ்வளோதான். ஓகேங்களா? நெசஸ் இட்டி, நேசஸ் இட்டி, நேசஸ்ஸு, அப்புறம் இட்டி, நேசஸ்ஸு இட்டி,
நேசஸ் இடி அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? அது வந்து நமக்கு நடுவுலையும் வரும் கடைசியிலையும் வரும். இப்போ பாசஸ்னால் பீக்கு அப்புறம் பா செஸ் அவ்வளோதான். பாசஸ் ஒரு வேர்டில் நடுவுலையுமே கடைசியிலையுமே செஸ்ன்னு வந்தால் பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். பாசஸ் இங்கே செஸ் எங்கே வந்துருக்கு, கடைசி வந்துருக்கு, அப்போ பெரிய சர்க்கிள். பீக்கு அப்புறம் பா ஃபஸ்ட் பிளேஸு பாசஸ் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பொசசிவ். நீங்கள் பிரிங்க பார்க்கல, நீங்கள் கரெக்டாக பிரிங்க. பி ப்ளஸ் ஓ பொசஸ் இவிஇ பொசசிவ். பிக்கு அப்புறம் ஓ அப்புறம் செஸ் பொசஸ், அப்புறம் இ ப்ளஸ் வி பொசசிவ். கரெக்டுங்களா? உங்களுக்கு கரெக்டாக பிரிச்சுருக்கீங்களா? பொசஸ்னா பிக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸு, அப்புறம் பொசஸ் இது பொசஸ், அப்புறம் இவிஇ பொசசிவ் அவ்வளோதான். பொசசிவ். ஓகேங்களா? பொசசிவ். இப்போ காசஸ் பிரிங்க. கே ப்ளஸ் ப்ளஸ் செஸ்ஸுங்களா? செஸ் எங்கே வந்துருக்கு நமக்கு கடைசியாக வந்துருக்குங்களா? அப்போ பெரிய சர்க்கிள் போடலாம். காசஸ் அவ்வளோதான். காசஸ் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் கஷ்டம், தமிழ் ஈஸிம்பாங்க. ஆனால் என்ன பொறுத்து இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. ஆனால் என்னது கரெக்டாக நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ரோக்கை பிரித்து பழகிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ காசஸ்னால் கே ப்ளஸ் செஸ். ஆனால் வேர்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது நீங்கள் வேர்ட்ஸை பார்க்காதீங்க. அது நீங்கள் படிக்கும்போது ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரோக் வருது, என்ன வவ்வல் வருது, என்ன கண்டிஷன் வருது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ரொம்ப சப்பையாக இருக்கும். ஆனால் வேர்டு பார்த்தா பெருசாக லென்த்தாக உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஸ்ட்ரோக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழை விட இங்கிலீஷ் இதுதான் பியூட்டி உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நீங்கள் நான் சொல்கிற மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இங்கிலீஷ் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாமா? இப்போது சிஸ் இது நடுவுலையும் கடைசிலையும் மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், இப்போது நடுவுலையும் கடைசிலையும் வந்து பெருசாக சர்க்கிள் போட்டு என்ன சொல்லிக்கிறேன் நான், செஸ்ன்னு சொல்லிக்கிறேன்னா, அதே நடுவுலையும் கடைசியிலையுமே பெரிய சர்க்கிள் போட்டு உள்ளே புள்ளி வச்சிங்கன்னா அதை சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்க்கிள் போட்டு புள்ளி வச்சா சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே சர்க்கிள் போட்டு டிப்தாங்க யூஸ் பண்ணினா சைஸும்பாங்க. அதே சர்க்கிள் போட்டு ஒரு டேஷ் போட்டிங்கன்னா சாஸ்ட்டும்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிள் போட்டு புள்ளி வச்சா சிஸ்ஸு, சர்க்கிள் போட்டு வச்சா சைஸு, சர்க்கிள் போட்டு டேஷ் போட்டால் சாஸ்ட்டு. இது நடுவுலையும் கடைசிலையும் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸிஸ்ட் அப்படின்னா நீங்களே பிரிச்சுக்கலாம். எக்ஸிஸ்ட்னா ஏ ப்ளஸ் கே எக்கு அப்புறம் சிஸ்ன்னு வருதுங்களா? சிஸ்ஸு ப்ளஸ் டி. அப்போ சிஸ்ன்னு என்னது நடுவில் சர்க்கிள் போட்டு புள்ளி வைக்கலாமா? அப்போது எக்ஸிஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு. எக்ஸிஸ்ட் புள்ளி வச்சோம்னா எக்ஸ். இது வந்து பேர் மீனிங்கு, இதுக்கு வந்து சிஸ்ன்னு மீனிங்கு, சர்க்கிள் புள்ளி சிக்ஸ்ன்னு மீனிங். ஓகேங்களா? எக்ஸிஸ்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸிஸ்ட். இப்போ எக்ஸாஸ்ட் இங்கே சாஸ்ட்னு வருதுங்களா? சாஸ்ட்னு என்னது டேஷ் போட சொல்லிக்கிறேன்னா எக்ஸாஸ்ட்னா அதே தான், எக்ஸாஸ்ட் அதே தான். ஏ ப்ளஸ் கே எக்கு அவ்வளோ சாஸ்ட்டு அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? எக்ஸாஸ்ட்னா ஸோ எக்ஸு சாஸ்ட், அதான் எக்ஸு சாஸ் அப்புறம் டி எக்ஸாஸ்ட். ஓகேங்களா? சாரி சைஸ் போட்டேன், எக்ஸாஸ்ட். ஓகேங்களா? எக்ஸாஸ்ட். இப்போ எக்ஸசைஸ்டு. ஓகேங்களா? ஏ ப்ளஸ் கே எக்கு அப்புறம் செஸ்ஸு எக்ஸஸ் அப்புறம் ஐஸ் வருது உங்களுக்கு எக்ஸசைஸ். அதாவது ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் எஸ் எக்ஸு. ஓகேங்களா? அப்புறம் சைஸ் எஸ் ப்ளஸ் ஐ சைஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸர்சைஸ். ஓகேங்களா? எக்ஸர்சைஸ்டு. ஓகேங்களா? எக்ஸர்சைஸ்டு. இன்னும் போனால் நீங்கள் எக்ஸசைஸ்க்காக நான் ஷார்ட்கட் கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்ட்ரோக்காக போடலாம். ஓகேங்களா? இங்கிலீஷ் பொறுத்தவரை ஷார்ட்கட் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நான் ஸ்பீடு வைஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு நான். ஸோ நான் ஸ்பீட் வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இப்போ எக்ஸசைசஸ் அப்படின்னா அதே தான். ஸோ ஏ ப்ளஸ் கே எக்ஸர்சைசஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸசைசஸ் அதாவது சைஸ்க்கு அப்புறம் எஸ் போடலாம். எக்ஸர்சைசஸ். ஸோ எக்ஸர்சைசஸ். ஓகேங்களா? முடிஞ்சு. அதாவது ஒரு சர்க்கிள் போட்டு புள்ளி வச்சா சிஸ்ஸு, சர்க்கிள் போட்டு போட்டால் சைஸு, டேஷ் போட்டால் சாஸ்ட்டு அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சு உங்களுக்கு? இது ஒரு கான்செப்ட் நமக்கு. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் பாருங்கள். ப்ளூரல் அண்டு பொசசிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டு கடைசியில் எஸ்ஸில் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். எஸ்ஸுக்கு அப்புறம் வவ்வல் வந்துச்சுன்னா நம்ம எஸ்ஸுக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டு தான் போடணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது எல்லா சாப்டர்லேருந்து தான் வருது உங்களுக்கு. இது ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாங்களா? கொடுங்க பாருங்கள். லாஸ்ட்டில் எஸ்ஸில் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் போடலாம். எஸ்ஸுக்கு அப்புறம் வவ்வல் வந்துச்சா என்னது ஃபுல் ஸ்டாப் தான் நம்ம போட்டாகணும். இப்போ லூசி அப்படின்னா எல் ப்ளஸ் ஊ ப்ளஸ் எஸ்ஸுக்கு அப்புறம் இ. இங்கே என்னது எஸ்ஸுக்கு அப்புறம் இ வவல் வந்துருக்குங்களா? அப்போ என்னது ஃபுல்லாக போடணும். அப்போ எல் ப்ளஸ் ஊனா தேர்ட் பிளேஸு லூசி. அவ்வளோதான். ஓகே, லூசி அவ்வளோதான். சாரி லூசி. இப்போ பாலிசி அப்படின்னா பி ப்ளஸ் பா
எல்லு ப்ளஸ் இ லீ, எஸ்ஸுக்கு அப்புறம் இ பாலிசி. அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் இ வந்திருக்குங்களா, அப்போ ஃபுல்லாக தான் போட்டாகும் நம்ம. பி ப்ளஸ் ஆன ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாலிசி. ஓகேங்களா, பாலிசி. ஓகேங்களா, ஃபுல்லாக தான் போட்டாகும் நம்ம. ஓகேங்களா, அடுத்து ஜெலசி. ஓகேங்களா, ஜெலசி அப்படின்னா ஜே ப்ளஸ் ஏ ஜே, எல் ப்ளஸ் ஏ லே, அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் இ லி. ஜெலசி அப்படின்னா ஜேக்கு அப்புறம் ஏஜே எல் ஜெலசி. அவ்வளோதான், ஜெலசி. ஸோ எஸ்க்கு அப்புறம் அவ்வளோ வந்துருக்கா, ஃபுல்லாக தான் நம்ம போட்டாகும் நம்ம. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இது பாருங்கள் லூசிஸ். அதாவது ஒரு எஸ்ஸுக்கு அப்புறம் எஸ் வந்தால் ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணோம், அப்புறம் எஸ்ஸுக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணோம். ஓகே, 2 எஸ் வருதுங்களா. லூசிஸ் அப்படின்னா எல்லு ப்ளஸ் ஊ லூ, எஸ்ஸு ப்ளஸ் இசி, அப்புறம் ஒரு எஸ் வந்துருக்குங்களா. அப்போ பாருங்கள், இது என்னது லூசி. லூசிஸ்னால் ஒரு எஸ் போட்டுக்கோங்க, லூசிஸ். அவ்வளோதான், லூசிஸ். அவ்வளோதான். ஓகேங்களா, எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு எஸ் வந்துருக்கு, லூசிஸ். அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள் பாலிசிஸ். பாலிசிஸ்னால் இது என்னது பாலிசி. பாலிசிஸ்னால் பாலிசிஸ். ஓகேங்களா, பாலிசிஸ். ஷார்ட்கட் சொல்கிறேன் கேட்டுங்களா. பாலிசிக்கு கோட்டு கீழே பி மட்டும் போட்டு புள்ளி வச்சா பாலிசின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் ஸ்பீடு கரெக்டாக எங்கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா, ஆனால் இனிஷியல் ஸ்ட்ரோக் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. இனிஷியலாக வந்து இனிஷியலாக என்னது ஃபுல் ஸ்ட்ரோக் தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் ஸ்ட்ரோக் தெரியாமல் நான் வந்து ஷார்ட்கட் சொல்லித்தர மாட்டேன். ஓகேங்களா, ஃபுல் ஸ்ட்ரோக் தெரிஞ்சாலும் ஷார்ட்கட் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க ஜெலசிஸ் அப்படின்னா அதே தான் ஜெலசி போடுங்க. ஜெலசி போட்டு எஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஜெலசிஸ். அவ்வளோதான். ஓகேங்களா, ஜெலசி போட்டு எஸ் ஆட் பண்ணால் ஜெலசிஸ். அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எஸ் ப்ளஸ் எஸ் ஒன்றா ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு சர்க்கிள், அடுத்து எஸ்ஸுக்கு ஸ்ட்ரோக் போடுவாங்க. அவ்வளோதான், இதுதான் இந்த கான்செப்ட்டுங்க. என்ன சொல்லிங்க பாருங்கள், எ ஃபியூ வேர்ட்ஸ் எண்டிங் இன் எஸ் டு எஸ் ஆர் ரிட்டன் வித் த சர்க்கிள் அண்டு ஸ்ட்ரோக். ஓகேங்களா, அதாவது எஸ் கண்டினியூ வந்துச்சுன்னா ஃபஸ்ட் எஸ்ஸுக்கு சர்க்கிளும் போடுவோம், அப்புறம் அடுத்து எஸ்ஸுக்கு ஸ்ட்ரோக் போடுவோம். ஆர் த ஸ்ட்ரோக் அண்ட் சர்க்கிள் இன் ஆர்டர் டு டிஸ்டிங்விஷ் தெம் from other words containing similar consonants and which in large circles in employed. ஒன்றும் இல்லை, 2 எஸ் கண்டினியூ வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எஸ்ஸுக்கு வந்து சர்க்கிள் போடுவோம், அடுத்த எஸ்ஸுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் பொசஸஸ் அப்படின்னா பி ப்ளஸ் ஓ ப்ளஸ் செஸ்ஸு அப்புறம் எஸ். ஓகேங்களா, பொசஸஸ் அதாவது 2 வேர்டுக்கு ஒரே மீனிங் வரும். இப்போ பொசஸஸ்னா பொசஸ், பிக்கு அப்புறம் ஓ செஸ்ன்னு வருதா, இப்படியும் போடலாம். பொசஸ்க்கு பொசஸ், இங்கே பொசஸஸ்க்கு வந்து பொசஸ் அப்புறம் எஸ் இப்படியும் போடலாம். ஓகேங்களா, 2 விதமாக போடலாம். பொசஸஸ் இப்படியும் போடலாம், பிக்கு அப்புறம் ஓ போ எஸ் பொஸ் அப்புறம் செஸ் பொசஸ். ஓகேங்களா, பொசஸ். இது வந்து பொசஸஸ், சாரி இது வந்து பொசஸ். பிக்கு அப்புறம் ஓ போ எஸ் அப்புறம் ஒரு எஸ் பொசஸ். அவ்வளோதான், பொசஸ் பொசஸ். அவ்வளோதான். இதே பாசஸ்னா பாருங்க, பி ப்ளஸ் ஆ செஸ். ஓகேங்களா, பாசஸ்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், பாசஸ் 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 பாசஸ். அதே மாதிரி பாருங்க ஆக்சஸ் அப்படின்னா ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எஸ் ஆக்சஸ். ஆக்சஸுக்கு நீங்கள் செஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னது ஆக்சஸ் இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஆக்சஸ் இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கான்செப்ட் படி பார்த்தா ஆக்ஸு அப்புறம் ஒரு எஸ். ஓகேங்களா, அதாவது ஏ ப்ளஸ் கே ஏஎக்ஸு அப்புறம் ஒரு எக்ஸ் ஆக்ஸ், அவ்வளோ ஆக்சஸ். அவ்வளோ இப்படி யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, நீங்கள் கண்டிஷன் படி ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் புக் ஸ்ட்ரோக் இல்லாமல் நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஆக்சிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆக்சிஸ்னால் இங்கே என்னது சிஸ்ஸில் முடிஞ்சிருக்கா, ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் சிஸ்ன்னு சொல்லிக்கிறேன். சர்க்கிள் போட்டு புள்ளி வைக்கணுமா, அப்போ ஆக்சிஸ். அவ்வளோதான், ஆக்சிஸ். சாரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும் ஆக்சிஸ்னா ஆக்சிஸ் ஆக்சிஸ். அவ்வளோதான். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் ரெசஸ். இது வந்து ரெசஸ்ன்னு படிப்போம். ரெசஸ் வந்து ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் செஸ்ஸு இப்படி போட்டால் ரெசஸ். சாரி இப்போ இப்படியும் போடலாம், ரெசஸ் இப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி ஆர் ப்ளஸ் ஏ எஸ்ஸு அப்புறம் ஒரு எஸ் ரெசஸ். சாரி இப்படியும் போடலாம், ரேசஸ். ஓகேங்களா, ரேசஸ் இப்படியும் போடலாம். நான் இதே ஃபாலோ பண்ணிப்பேன். ஓகேங்களா, நான் கண்டிஷன் படி போக மாட்டேன் நான் எப்போவுமே. ஓகேங்களா, அப்படியே ரேசஸ் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஏ ரேசஸ். அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா 2-3 வேர்டுக்கு ஒரே மீனிங்காக வரும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகேங்களா, 2 எஸ் வந்தால் ஒரு எஸ்ஸுக்கு சர்க்கிள் ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. இல்லையா செஸ் மீனிங் வருது உங்களுக்கு, நீங்கள் செஸ் சர்க்கிளே போட்டுருங்க, பெரிய சர்க்கிளே போட்டுருங்க. 2 நீங்கள் பிரிக்க கூட வேண்டாம். ஓகேங்களா, புக்கில் மாதிரி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம், புக்கில் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண அவசியமே நமக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், லார்ஜ் சர்க்கிள் இன் ஃப்ரேசோகிராஃபி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சாப்டர், சாரி கான்செப்ட். இது நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இது ஃபுல்லாக மக்கப் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இப்போ ஏஸ் வி ஹேவ்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேசோகிராஃபி என்னது, 2-3 கிராம்லாம் சேர்ந்தது. இப்போது ஏஸ் வி ஹேவ்னா ஏஸு வி ஹேவ்.
இது ஓகேங்களா. இப்போ தனியாக வரும். ஆனால் இந்த 3 வேர்டையும் சேர்ந்து ஒன்றா படிப்பாங்க. அப்படின்னா பெரிய சர்க்கிள் போட்டு ஹேவ் மட்டும் போட்டிங்கன்னா இது மீனிங்கு as we haveன்னு அர்த்தம். ஓகேங்களா. இது என்னது as we have. as we canனா நார்மலாக போட்டால் as we can. அதே நாம் இது ஃபுல்லாக படிக்கும்போது இப்படி போட்டால் as we can. ஓகேங்களா. as we can. இதே as well asனா as well as. இது வந்து as well as. ஓகேங்களா. as well as. இந்த சிட்டி கான்செப்ட் பாருங்கள். இது இன்னு திஸ்ஸு சிட்டி. இது பாருங்கள் இங்கே எஸ்ல முடியுது, இங்கே எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ 2 எஸ் அட்டாச் ஆகுதா, அப்போவே பெரிய சர்க்கிளாக போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. அதான் இன்னு திஸ் சிட்டி, இன் திஸ் சிட்டி, இன் திஸ் சிட்டி, அவ்வளோதான். ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் திஸ் இஸ், அதே மாதிரி தான் திஸ் ஈஸ் 2 சர்க்கிள் அட்டாச் ஆகுதா உங்களுக்கு, அப்போ ஒன்றா சேர்த்து போட்டுக்கோங்க. திஸ் இஸ், திஸ் இஸ், திஸ் இஸ், திஸ் இஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. அதே மாதிரி ஆஸ் ஈஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் நீங்கள் பெரிய சர்க்கிள் போயிட்டு என்னது ஆஸ் ஈஸ்ன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஈஸ் ஆஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. 5 டைமே மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சீட்டிலிருந்து இந்த ரேசஸ் வரைக்கும் 3 டைம் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேசோகிராஃபி வந்து 5 டைம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 31 நீங்கள் 5 டைம்ஸ் எழுதணும். 2 டைம்ஸ் எழுதினா போகுது. எக்ஸசைஸ் 32 நீங்கள் 2 டைம்ஸ் எழுதினா போகுது. ஓகேங்களா. அப்போ உங்கள் ஸ்ட்ரோக் கான்செப்ட் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு எழுத முடையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எழுதுறது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் படித்து ஸ்ட்ரோக்காக நீங்கள் புரிஞ்சிச்சாலே ஓகே தான் எனக்கு. ஓகேங்களா. நீங்கள் எழுதித்தான் பார்க்கணும். ஆனால் இதுவரை கம்பல்சரி எழுதணும் நீங்கள். ஓகே. இதுவரை கம்பல்சரி எழுதியே தீரணும். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படித்து பாருங்கள். பார்த்து ஸ்ட்ரோக் கரெக்டாக நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுத தேவையில்லை. ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாங்களா. கிராமர் லாக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இங்கிலீஷை பொறுத்தளவு கிராமர் லாக் தான் இம்பார்ட்டண்ட்டு. 100க்கு 70% வேர்டு இங்கிலீஷில் கிராமர் லாக் தான் உங்களுக்கு வரும். ஸோ கிராமர் லாக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இன், எனி, ஓன், யுவர், இயர், ஆர், அவர், ஹவர், அவர் செல்ஃப், தெம் செல்ஃப். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இன், எனி. ஓகேங்களா. ரெண்டுக்குமே நமக்கு ஒரே என் மட்டும் போட்டால் இன் என் அர்த்தம். நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இன்னுன்னா என் போட்டுக்கோங்க, எனினா புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுக்கு ஒரே மீனிங். நம்ம படிக்க நமக்கு தெரியாது. நம்ம டெஃபினேஷனுக்காக இன்ன என்ன, எனினா புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஓன் அப்படின்னா அதே நீங்கள் தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா என்னது உங்களுக்கு ஓன் அர்த்தம். ஓகேங்களா. இப்படி போட்டவங்களுக்கு ஓன் அர்த்தம். ஓகேங்களா. அதே பாருங்கள் யுவர் அப்படின்னா ஆர் ஸ்ட்ரோக்கை செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா யுவர்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுக்கு பேர் என்னது யுவர்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுவே இயர் அப்படின்னா அதே நீங்கள் த்ரூ பண்ணோன்னு, த்ரூ பண்ணால் உங்களுக்கு இயர்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி ஏஆர்இ, ஆர் அப்படின்னா நீங்கள் அப்வேர்ட் ரே ஸ்ட்ரோக் மட்டும் போட்டிங்கன்னா ஆர்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. இது ஆர். அதுவே நீங்கள் த்ரூ பண்ணிங்க அப்படின்னா அவர் ஹவர்னு அர்த்தம். த்ரூ பண்ணால் அவர் ஹவர். அவருக்கு இப்படி போட்டுக்கோங்க, ஹவருக்கு ஏதோ ஒரு பவல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவர் ஹவர். இதே அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா அவர் போட்டு ஒரு செஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவர் செல்ஃப்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. அவர் செல்ஃப்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் தெம் செல்ஃப். இது அப்படின்னா தெம் செல்ஃப் நான் சொல்கிறேன் கேளுங்க. தெம் செல்ஃப் ஸ்ட்ரோக் ஆஸ் என்னன்னா தெம்மு செல்ஃப் எஸ் மட்டும் போகிறோம். இப்படி போட என்னது டிசீஸ் ஆயிடும் உங்களுக்கு. தெம் செல்ஃப் நம்ம மட்டும் உள்ள புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி தெம் செல்ஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்க மாட்டேன். டிசீஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி போன டிசீஸு உள்ள புள்ளி வச்சா தெம் செல்ஃப். நாம் இதையே சிஸ்ன்னு படிச்சிடக்கூடாது. ஓகேங்களா. சிஸ்ன்னு படிச்சிடக்கூடாது. சிஸ் வந்து நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. தப்பாக சொல்லி நடுவில் மட்டும்தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வரும் சிஸ்ஸுங்கிறது. ஓகேங்களா. இதை கிராம் லாக்ஸ். கிராம் லாக்ஸ் நீங்கள் 5 டைம்ஸ் எழுதணும் நீங்கள். ஓகேங்களா. இப்போ ஓவராலாக ஒரு சாப்டர் ரீகால் பண்ணலாம். அதாவது இந்த சாப்டர் என்ன நேமு, லார்ஜ் சர்க்கிள்ஸு ஸ்வா அண்டு செஸ் ஆர் செஸ்ன்னு அர்த்தம். அதாவது ஸ்டார்டிங்கில் சின்ன சர்க்கிள் போட்டால் எஸ்ன்னு அர்த்தம், நடுவில் சின்ன சர்க்கிள் போட்டால் எஸ்ன்னு அர்த்தம், கடைசியில் பெரிய சர்க்கிள் போட்டால் எஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. இதுவே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பெரிய சர்க்கிள் போட்டால் ஸ்வான்னு அர்த்தம் உங்களுக்கு. எஸ்டபிள்யூ ஸ்வான்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்லிக்கிறா, ஸ்வா வந்து ஒரு டபிள்யூ சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்டோப் தான் போட்டாகணும். அதாவது ஸ்வே, அது எஸ் ப்ளஸ் வே அப்படின்னா எஸ் சர்க்கிள் போட்டு வே சவுண்டை வே சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது செகண்டு. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கான், செஸ்ஸு பார்த்தோமா, மீடியலும் ஃபைனல் நடுவுலையுமே கடைசியிலையுமே உங்களுக்கு செஸ்ஸுன்னு சவுண்டு வந்துச்சுன்னா சர்க்கிளை நீங்கள் பெருசாக போட போகிறீங்க. ஓகேங்களா. அதாவது இங்கே போட்டிருப்பா பார்த்துங்களா, எங்களுக்கு இந்த மாதிரி நடுவுலையும் கடைசியிலையும் உங்களுக்கு சர்க்கிள் வந்துச்சுன்னா செஸ்ஸுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. நடுவுலையும் கடைசியிலையும் செஸ்ஸு. இதே அடுத்த கான்செப்ட்டு நடுவில் வந்து சர்க்கிள் போட்டு உள்ளே புள்ளி வச்சிங்க அப்படின்னா என்னது செஸ்ஸுன்னு அர்த்தம். உள்ளே வந்து ஐ டிப்தாங் போட்டிங்கன்னா என்னது சைஸுன்னு அர்த்தம். உள்ளே வந்து ஒரு டேஷ் போட்டிங்க அப்படின்னா சாஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து மூணுமே நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். நான் மாற்றி சொல்லிட்டேன், நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. நடுவில் போட்டு புள்ளி வச்சா சிஸ்ஸு, ஐ டிப்தாங் போட்டால் சைஸு,
டேஷ் போட்டால் உங்களுக்கு சாஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்டா. அடுத்து என்னது, அடுத்த காசு என்ன பார்த்தோம், ப்ளூரல் அண்டு பொசசிவ். அது ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டில் எஸ்ஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். எஸ்க்கு அப்புறம் வவ்வல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக தான் போட்டாகணும். இப்போ எக்ஸாம்பிள் ரேஸ்னா எஸ்ஸில் முடிஞ்சிருச்சு, அப்போ ஆர் ப்ளஸ் ஏ எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். ரேசி அப்படின்னா எஸ்ஸுக்கு அப்புறம் இ வவல் வருதுங்களா, அப்போ என்னது நம்ம ஃபுல்லாக தான் போட்டோம் நம்ம. ஓகேங்களா, அடுத்த கான்செப்ட் பாருங்கள், எஸ் ப்ளஸ் எஸ், அதாவது 2 எஸ் கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா ஒரு எஸ்ஸுக்கு சர்க்கிளுமே இன்னொரு எஸ்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரோக்கும் போகிறதா கான்செப்ட். ஓகேங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் கான்செப்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டாக ரேசஸ்ன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ ரெசஸில் வந்து ஆர் ப்ளஸ் ஏ எஸ் ப்ளஸ் எஸ்ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ ஒரு எஸ்ஸுக்கு சர்க்கிள் இன்னொரு எஸ்ஸுக்கு ஸ்ட்ரோக் போட சொல்லுவாள். அது நீ அதெல்லாம் வேண்டாம். ரெசஸ் அப்படின்னா செஸ்ன்னு வருதா, நீங்கள் செஸ் சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிஷனிங்க பார்க்கவே மாட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிப்பீங்க. ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். அடுத்து என்ன பார்த்து நம்ம ஃப்ரேசோகிராஃபி, லார்ஜ் சர்க்கிள்ஸ் இன் ஃப்ரேசோகிராஃபி நம்ம பார்த்தோமா. அதாவது எஸ் வி ஹேவ், எஸ் வி கேன், எஸ் வெல் அஸ், இன் திஸ் சிட்டி, திஸ் இஸ் ஆஸ், இது பார்த்தோம். இந்த 6-7 நீங்கள் கம்பல்சரி 5 டைம் எழுதி மக்கப் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா, அடுத்து அவ்வளோ சாப்டர் முடிஞ்சோம். அப்புறம் கிராம் லாக்ஸ் பார்த்தோம். கிராம் லாக்ஸ் நீங்கள் 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா, அவ்வளோ இந்த சாப்டர் ஓவரால் இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு நமக்கு. இதுக்கு ஹோம்ஒர்க் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த சீட்லேருந்து இந்த சிட்டி இது வரைக்கும் 3 டைம்ஸ் எழுதி, இதெல்லாம் 2 டைம்ஸ் எழுதுங்க. கிராம் லாக்ஸ் கம்பல்சரி 5 டைம்ஸ் எழுதணும். இந்த எக்ஸசைஸ் 33, 34 ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருந்தாலே ஓகே தான், இன்னும் ஸ்பீடில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த சாப்டர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு. நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது, இங்கிலீஷ் ரெண்டுக்குமே போயிட்டுருக்கு, ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு, மார்னிங் அண்ட் ஈவினிங் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது இந்த சாப்டரில் டவுட் இருந்தோ இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா. தேங்க்யூ ஸோ மச்.